நம்ம வந்து எந்த பரிகாரமும் பண்ணி நமக்கு பலிக்கலை, நான் வந்து திரும்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக விட மாட்டேன்து, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தடங்கள் வருது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டால் சண்டை வருது, நிறைய வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருப்போம், சண்டை வருது, குலதெய்வமே தெரியல, அவங்க எல்லாருமே சப்த மாதாக்களை வழிபடலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபடலாம், ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம், சப்தமி திதி அன்னைக்கு வழிபடலாம், அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபடலாம். இந்த 4 நாட்களையும் நம்ம வழிபடலாம். இந்த வழிபடும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்த மாதாக்களை கோவிலில் தான் போய் வழிபடணும்னு இல்லை, நீங்கள் வீட்டிலேயே வழிபடலாம். நீங்கள் உங்களுக்கு சப்த மாதாக்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் அவங்களுடைய படத்தை வச்சு வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி வச்சு வழிபட வேண்டாம். பாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு, நல்ல கொட்டைப்பாக்கு, உடையாமல் கொள்ளாமல் நல்ல கொட்டைப்பாக்காக எடுத்துக்கோங்க. 7 கொட்டைப்பாக்கு. அந்த 7 கொட்டைப்பாக்கும் ஆர்டர் வைஸ் அப்படியே நமக்கு பிரம்மி, நம்ம மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, நமக்கு வராகி, நமக்கு சாமுண்டி இருக்காங்க. அது மாதிரி 7 வச்சுட்டு நீங்கள் அதுக்கு கீழே ஒரு பொட்டு வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இல்லை கொட்டைப்பாக்கு இல்லைனாலும் செங்கல் வச்சு வழிபடலாம். மாடியிலையோ வெளியிலேயே கூட வச்சு வழிபடலாம். கொட்டைப்பாக்கு, எலுமிச்சப்பழம் இதில் வச்சு வழிபடுறதுக்கு நீங்கள் நடு வீட்டிலேயே கூட வழிபடலாம். நீங்கள் லெமனில் கூட குங்கும மஞ்சள் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கலாம். இந்த மாதிரி வழிபடும் போதும் நமக்கு அதீத பலன் கிடைக்கும். நீங்கள் செங்கலில் வழிபடுறீங்கன்னா அது டெம்பரவரி, வழிபட்டுட்டு நீங்கள் முடிச்சுட்டு அந்த செங்கலை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை ஏதாவது பண்ணுன்னா யூஸ் பண்ணிக்கணும். இதே நீங்கள் கொட்டைப்பாக்காவோ லெமனோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடலாம். சாப்பிடும்போது அவங்க பெண் தெய்வம் தானே, நமக்கு அதோடைய அதீத பலன் கிடைக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.